I greet you all in the precious name of our Lord Jesus Christ. So, Jesus Swami இன்னைக்கு கொடுத்த நல்ல ப்ராமிஸ் was என்னன்னு பார்ப்போமா? It's in Psalms chapter 51 verse 17. சங்கீதம் 51ஆம் அதிகாரம் 17வது வசனம். My sacrifice, O God, is a broken spirit, a broken and contrite heart. You, God, will not despise. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீ புறக்கணியீர். ஸோ இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, ரொம்ப உடஞ்சி போன இதயம், உடஞ்சி போன ஒரு ஹார்ட், ரொம்ப க்ரஷ்டான ஸ்பிரிட், நறுங்குண்ட ஆவி, இதுதான் இயேசு சுவாமிக்கு ஏற்ற பலிகள்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்கு. அவருக்கு ரொம்ப க்ரஷ்டு ஸ்பிரிட்டாக இருந்தாங்க, ஒரு உடஞ்சி போன ஒரு மனுஷனாக இருந்தாங்க அப்படின்னா, இல்லை ஒரு டிசீஸ்டு பீப்புளாக இருந்தாங்க அப்படின்னா, நம்மளை விட்டு ஓடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மனுஷங்க தான். நம்ம கூட இருக்கிறவங்க தான் நம்மளை விட்டு விலகி போவாங்க. பணம் இல்லைன்னாலும் விலகி போவாங்க, வியாதினாலும் விலகி போவாங்க. இவங்களால நம்ம கஷ்டம் வந்துடும் நினச்சிட்டாங்க அப்படின்னா நம்மளை விட்டு விலகி போகிறது பீப்புள் தான். பட் இயேசு சுவாமி அப்படி கிடையாதுன்னு சொல்லி. ஸோ ஈவன் இன் பைபிளில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு லேடி ரொம்ப ஒரு 12 வருஷம் ரொம்ப பெரும் பாடாக அவங்களுக்கு அந்த ப்ளீடிங் ஸ்டாப் ஆகாமல் அந்த 12 இயர்ஸ் அவங்க சஃபர் பண்ணாங்களாம். ஈவன் அவங்கள க்யூர் பண்ணுறதுக்கு கூட எந்த மருத்துவராலும் இல்லை, எந்த டாக்டர்ஸாலையும் அவங்க கை கொடுக்க முடியல. அவங்க யாரெல்லாம் நம்பினாங்களோ கண்டிப்பாக அவங்க யாருமே கை கொடுத்துருக்க மாட்டாங்க. ரொம்ப க்ரஷ்டு ஸ்பிரிட்டாக, ரொம்ப நொறுங்குண்ட மனசோட அவங்க வேறு வழியே இல்லை, நமக்கு இருக்கிற ஒரே வழி இந்த ஜீசஸ் தான், இயேசு சுவாமி அங்கே இருக்கிறாருன்னு அவங்க தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு இருந்த லாஸ்ட் ஹோப் என்னன்னா, நம்ம மெதுவாக போய் அவருடைய கிளாத்தை எட்ஜை டச் பண்ணோம்னா நமக்கு மைட் பி சுகம் கிடச்சிரும் அப்படின்ற ஒரு ஒன்லி ஃபெய்த்னால அவங்க அங்கே ஜீசஸை தேடி அவங்க போனாங்க. ஸோ இயேசு சுவாமி அந்த க்ரௌடில் நிற்கும் போது அவங்க பின்னாடி கூட போய் அவருடைய ட்ரெஸ்ஸை, அவரோட எட்ஜ் ஆஃப் த கிளாக்கை அவங்க டச் பண்ணாங்களாம். டச் பண்ண உடனே அவங்க சுகமாயிட்டாங்களாம். ஈவன் இயேசு சுவாமி அதை பார்த்த உடனே, தொட்ட உடனே அவர் அவங்கள திரும்பி பார்த்து சொல்கிறாரு, டேக் ஹார்ட் டாட்டர், யுவர் ஃபெய்த் ஹாஸ் ஹீல்ட் யூ. நல்ல திடன்கொள் மகளே, உங்களோட விசுவாசனால நீ சுகமாயிட்டேன்னு சொல்லி அவரோட ஹார்ட்டை ஃபஸ்ட்டு அவர் சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு. அவங்களோட ப்ரோக்கன் ஹார்ட்டை அவர் பார்த்தனால தான் டேக் ஹார்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திடன்கொள், உன்னோடைய விசுவாசம் உன்னை சுகமாக்கியிருக்குன்னு சொல்லி ரொம்ப கம்ஃபர்டிங்காக ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட அவர் பேசுகிறாராம். ஸோ அதே காட் உங்களை பற்றி சொல்லிட்டு இருக்காரு. எப்படி அந்த லேடிக்கு அவங்க டச் பண்ண உடனே சுகம் கிடச்சிச்சோ, அதே காட் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காரு. டேக் ஹார்ட் சன், டேக் ஹார்ட் மை டாட்டர், திடன்கொள் மகளே, திடன்கொள் மகனே, கர்த்தர் உங்க கூட இருக்கிறாருன்னு சொல்லி இந்த டைம் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு. ஸோ வாட் எவர் சுச்சுவேஷன் மைட் பி, ரொம்ப உடஞ்ச ஸ்பிரிட்டோடு நீங்கள் இருக்கலாம், உடஞ்ச ஹார்ட்டோடு இருக்கலாம், ரொம்ப நறுங்குண்டு போயிருக்கலாம். நீங்கள் ஜீசஸ் இஸ் வித் யூ, ஹீ இஸ் வித் யூ ஆல்வேஸ் அன்டில் தி எண்ட். முடிவு வரை உங்கள் கூட இருக்கார். அவருக்கு உங்களுடைய நொறுக்கப்பட்ட உங்களோட இருதயத்தை நீங்கள் அவர்கிட்ட கொடுக்கும்போது உங்களுக்கு நிச்சயமாக சப்போர்ட் பண்ணுவார். நிச்சயமாக உங்களுக்கு அதில் வெளியே வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவார். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் யாருனாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் நொறுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்க அப்படின்னா, ஆறுதல் சொல்ல யாரும் இல்லைன்னு நினச்சிங்கன்னா, இந்த ஜீசஸ் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு. கண்டிப்பாக உங்களை அவர் புஷ் பண்ண மாட்டார், மற்றவங்க மாதிரி உங்களை அவர் தள்ள மாட்டார். அவர் உங்களை சேர்த்து கொள்ள வந்திருக்கிறாரு. ஸோ இஃப் யூ பிலீவ் திஸ் ஜீசஸ், ப்ளீஸ் ப்ரே வித் மீ. Dear Lord, I thank for this wonderful promise, Lord. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பீப்புளுக்காகவும் ப்ரேயர் பண்ணுறேன் சுவாமி. ஆண்டவரே, நீங்கள் close to the broken heart, Lord. You are close to the broken heart, Father. Let them take heart, Lord, and let them be healed in the name of Jesus. சுவாமி, அவங்களுக்கு நீ விடுதலை கொடுங்கப்பா. Bless each and every one, Lord. In the name of Jesus we pray. Amen.